அனைவருக்கும் வணக்கம். சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் 2025. சனி பகவான் நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வக்ரத்திலிருந்து வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில டிராவல் செய்ய போறாரு. இந்த வக்ர நிவர்த்தி பலன்கள் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரி இருக்க போகுது, எதுல எல்லாம் நம்ம கவனமா இருக்கணும், எதுல எல்லாம் நமக்கு சுபத்துவமான அமைப்புகள் இருக்கு அப்படிங்கறத கம்ப்ளீட்டா டீட்டெயிலா அந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்லே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போ இந்த சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் மீன ராசி மற்றும் மீன ராசியுடைய நட்சத்திரங்களுக்கு எப்படிப்பட்ட சிறப்பு பலன்களை தரப்போகுது, எதுல எல்லாம் நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கறத கம்ப்ளீட்டா நம்ம பார்க்கலாம். மீன ராசி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னாக்கா இப்போ நமக்கு ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கு. ஜென்ம சனியில வக்ர சனி போயிட்டு இருக்கு. இப்போ நவம்பர் 27ஆம் தேதி சனி பகவான் வக்ரகதியிலிருந்து நேர்கதிக்கு மாற போறாரு. இந்த வக்ர நிவர்த்தி அமைப்பு மீன ராசியுடைய நட்சத்திரங்களுக்கு ஜென்ம சனியை ரீஸ்டார்ட் பண்ண போகுது. இப்போ வக்ர சனி ஓரளவுக்கு பரவாயில்ல, பிரச்சனை எல்லாம் ஓரளவுக்கு நியூட்ரலா இருந்துச்சு. ஆல்ரெடி ஏற்பட்ட குழப்ப நிலைகளுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும், ஓரளவுக்கு நிம்மதியான அமைப்பு ஏற்பட்டிருக்கும். இப்ப சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆனதற்கு பிறகு மேலும் தலைவலியை கொடுக்க போறாரா, பிரச்சனையை கொடுக்க போறாரா அப்படின்னு பார்க்கும்போது அது கண்டிப்பா கிடையாது. வாழ்க்கையுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கான ஒரு சின்ன பாதையை கிரியேட் பண்ண போறாரு. அதை குழப்பத்தோட கிரியேட் பண்ணுவாரு, அவ்வளவுதான் டிஃபரண்ட். ஜென்ம சனி ஒரு மாதிரி குழப்ப அமைப்பை அப்படியே நமக்குள்ள அப்படியே உள் புகுத்தி அதன் பிறகு அதுல இருந்து ஒரு தெளிவை கொடுக்கும். அதுதான் நம்ம ஜென்ம சனின்னு சொல்றோம். இப்போ 7.5 சனியுடைய செகண்ட் பார்ட் நமக்கு போயிட்டு இருக்கு. இப்ப நவம்பர் 27க்கு பிறகு சில விஷயங்கள்ல நம்ம கவனமா இருக்கணும், சில விஷயங்கள்ல நமக்கு சுபத்துவமான அமைப்பு உண்டு. இருப்பினும் இந்த ஜென்ம சனி ரீஸ்டார்ட் ஆகுறதுனால யாரும் பயப்பட வேண்டாம். ஏன்னா குருவுடைய பார்வையில இந்த சனி பகவான் வந்துருவாரு. எனவே குரு பார்வையில இருக்கக்கூடிய சனி பகவான் பெரும்பாலும் பெரிய அளவிலான கெடுபலனை செய்ய முடியாது. சோ அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். இப்போது இந்த சனி வக்ர நிவர்த்திக்கான சிறப்பு பலன்களை நம்ம பார்க்கலாம். இது எந்த நட்சத்திரத்துக்கு இம்பாக்ட் அதிகமா இருக்கும், எந்த நட்சத்திரத்துக்கு பிரச்சனைகள் பெருமளவு இருக்காது அப்படின்னு பார்க்கும்போது மீனத்துல பூரட்டாதி 4ஆம் பாதம் இருக்கும். அடுத்தது உத்திரட்டாதி ரேவதி, இந்த 3 நட்சத்திரங்கள் இருக்கும். இப்போ பூரட்டாதி 4ஆம் பாதத்துல சனி பகவான் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. பூரட்டாதி 4ஆம் பாதத்துல தான் வக்ர நிவர்த்தியும் ஆக போறாரு. ஜனவரி மாதம் வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு ஒரு மாதிரி பிரஷர் அமைப்பு இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு எல்லாம் ஒரு மாதிரி குழப்ப அமைப்பு, பிரஷரான அமைப்பு, ஒரு மாதிரி சுமை அமைப்புகள் இருக்கும். அதே மாதிரி ஜனவரிக்கு பிறகு 2026 ஜனவரிக்கு பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாதிரி சுமை அமைப்புகள் ஏற்பட ஆரம்பிக்கும். 2026 மே மாதத்துக்கு பிறகுதான் ரேவதி நட்சத்திரத்துக்கு அந்த பாதிப்புகளுக்கான சிம்டம்ஸ் அப்படிங்கிறது வெளிப்பட ஆரம்பிக்கும். மீன ராசியை சேர்ந்த இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஃபர்ஸ்ட் பூரட்டாதியை இம்பாக்ட் பண்றாரு, அதன் பிறகு உத்திரட்டாதி, அதன் பிறகுதான் ரேவதி. ரேவதி நட்சத்திரக்காரங்கள ரொம்ப கவலையோ பயமோ கொள்ள வேண்டாம். சரி, ஓகே. பொதுவா மீன ராசியை சேர்ந்த நீங்க ஜென்ம சனி காலகட்டங்கள்ல எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் உஷாரா இருக்கணும், கொஞ்சம் கவனமா இருக்கணும், அலட்சியம் காட்டாம இருக்கணும். அது பேசிக் ரூல். அதன்படி இந்த ஜென்ம சனி மீன ராசியுடைய நட்சத்திரங்களுக்கு எந்த மாதிரி இம்பாக்ட் பண்ண போகுது அப்படின்னு பார்க்கும்போது, முதலாவதா நவம்பர் 27க்கு பிறகு ஓவரா யோசிக்கிறத குறைச்சுக்கணும், சிந்தனையில கொஞ்சம் கவனமா இருக்கணும். குரு பார்வையில இருக்கிறதுனால சில குழப்ப அமைப்புகளோட தெளிவான முடிவுகள் எடுப்பீங்க. அது எப்படி குழப்ப அமைப்புகளோட தெளிவான முடிவு எடுக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது ஏதாச்சும் ஒரு பர்சனோட வழிகாட்டுதல் நமக்கு கிடைக்கும். அதுதான் குரு பார்வை. ஜென்மத்துல இருக்க சனி பகவான் குழப்பத்தை கொடுக்கிறாரு. லைஃப்ல அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பய உணர்வு, ஒரு குழப்பம், ஒரு பதட்டம், அதை சனி பகவான் வக்ர நிவர்த்திக்கு பிறகு கொடுப்பாரு. குரு பார்வையில் அந்த சனி பகவான் இருக்கிறதுனால நமக்கு யாராச்சும் வழிகாட்டுதல் பண்ணுவாங்க. ஒரு தெளிவான பாதைக்கு நம்மளுடைய கையை பிடிச்சி இழுத்துட்டு போவாங்க. இந்த இருக்கு பாதை, இப்படி போனீங்கன்னா சரியா நீங்க உங்களுக்கான டைரக்ஷனை நீங்க போய் அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சில சஜஷன்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கும். அதுதான் இந்த குரு பார்வை நமக்கு செய்யும். அதன்படி ஜென்ம சனியாக இருந்தாலும் குரு பார்வையில் அந்த சனி பகவான் வரதுனால குழப்பங்கள் இருக்கும். அந்த குழப்பத்திற்கான தெளிவும் இந்த காலகட்டங்களில் நமக்கு டிஃபால்ட்டா கிடைச்சிடும். அதனால யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது ஓவரா திங்க் பண்றதை கொஞ்சம் குறைச்சுக்கணும். அதன் பிறகு தூக்கமின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரலாம். அதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சம் இருக்கு. அல்ல சரியான டயத்துக்கு தூங்குறதுக்கு ட்ரை பண்ணணும். நைட் ஷிஃப்ட் பார்க்கறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். சில பேர் பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணலாம், அடிக்கடி நைட் ஷிஃப்ட் போடுவாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்றது நல்லது. ஏன்னா இந்த நேரங்கள்ல இரவு நேரங்கள்ல நம்ம கண் விழிக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. நல்லா தூங்கணும், டயத்துக்கு சாப்பிடணும், ஹெல்த்ல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். உடல் ஆரோக்கியத்துல எந்த ஒரு அலட்சியமும் இல்லாம உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கிறது நமக்கு சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும்.
அதே மாதிரி இந்த நேரத்துல நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க, மைண்ட கொஞ்சம் ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு சிறப்பு. கோவில் குளங்களுக்கு அடிக்கடி போயிட்டு வரதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு ரிலாக்ஸேஷனை ஒரு சிறப்பான முறையில கொடுக்கும். கோவில் குளங்களுக்கு போகும்போது புதுசா யாரோட பழக்க வழக்கமாச்சும் கிடைக்கும், புதிய மனிதர்களுடைய பழக்க வழக்கம் கிடைக்கும், நல்ல மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள் கிடைக்கும். அதன் மூலமா நமக்கு அடுத்த கட்டத்திற்கான வழிகள் பிறக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் வந்து இந்த ஜென்ம சனியில இருக்கக்கூடிய ஒரு சூட்சமங்கள். அதே போல இந்த ஜென்ம சனி ரீஸ்டார்ட் ஆனதுக்கு பிறகு சோர்வு தன்மை அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதெல்லாம் கொஞ்சம் உங்களை ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. சின்ன சின்ன உடற்பயிற்சி, சின்ன சின்ன எக்ஸசைஸ் எல்லாம் அழகா பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. தினமும் நடைப்பயிற்சி பண்றது ரொம்ப நல்லது. கொஞ்சம் பிசிக்கலா கொஞ்சம் ஆக்டிவேஷன் எல்லாம் கொடுக்கிறது நல்லது. எனவே கொஞ்சம் உங்களை சுறுசுறுப்பா வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. குரு பார்வையில வர்றதுனால எதுவும் பெரிய அளவுல பாதிப்புகளை கொடுக்காது. அப்படியே மைல்டா உங்களை ஒரு மாதிரி டல்லா ஆக்குற மாதிரி ஆக்கி பிறகு அதுவே உங்களை சரிப்படுத்தி விட்டுரும். ஒரு நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் சமாளிச்சு முன்னேறிடலாம். எல்லாத்தையும் கடந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம போறதுக்கான அந்த பாதையை நம்ம பிடிச்சிருவோம், இந்த ட்ராக்கை நம்ம பிடிச்சிருவோம். அது குரு பார்வையில் இருக்கிற ஒரு மகிமை. அடுத்தது சனி பகவான் ஜென்மத்தில் அமர்ந்து தன்னுடைய 3வது பார்வையை நம்முடைய ராசி, நம்முடைய நட்சத்திரத்துக்கு 3ஆம் இடத்துல செலுத்துவாரு. இந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறது தைரிய ஸ்தானம், வீரிய ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், நம்முடைய கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயம், அண்டை அயலார் சார்ந்த விஷயம், இதெல்லாம் குறிக்கக்கூடியது இந்த 3ஆம் பாவகம் தான். இந்த 3ஆம் பாவகத்துல சனி பகவானுடைய பார்வை படுறதுனால தைரிய குறைவு ஏற்படும். ஒரு மாதிரி பய உணர்வு, அடையாளம் புரியாத பய உணர்வு, ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு எதிர்காலத்தை நினைச்சு பயப்படுற மாதிரியான ஒரு உணர்வு தன்மையை இந்த சனி பார்வை 3ல பதியும் போது நமக்கு கொடுத்துரும். நல்ல தைரியமா இருங்க, எதை நினைச்சு ஓவரா ஒரி பண்ணாதீங்க, யோசிச்சு கவலைப்படாதீங்க. மைண்ட ரிலாக்ஸா வச்சுக்கிட்டு நீங்க மாட்டும் உங்களுடைய ட்ராக்ல போயிட்டே இருங்க. எல்லாம் நல்லபடியா நமக்கு நல்ல விஷயமாகவே அமையும். எதுவும் நமக்கு நெகட்டிவா நடக்காது. மைண்ட ரிலாக்ஸா வச்சுட்டு பய உணர்வுலாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு படப்படப்பெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஃபார் யுவர் லைஃப். இப்போ ஒரு ட்ராக்ல போவீங்க, அதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு போங்க. எதை நினைச்சு ஓவரா ஒரி பண்ணிக்க வேண்டாம். இது நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொடுக்குற ஒரு சஜஷன். அடுத்தது நம்ம பார்க்கிறது தேவையில்லாத கோப உணர்வுகள், கோபதாப உணர்வுகளை கொடுக்கும், முன் கோபத்தை கொடுக்கும். அதை நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஃபேமிலி கூட பேசும்போது, குடும்ப உறுப்பினர்களோட பேசும்போது, அண்டை அயலாறுகள் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கூட பேசும்போது ஒரு மாதிரி கொஞ்சம் கோபதாப உணர்வுகளை கொடுக்கும், உணர்ச்சி வசப்பட வைக்கும், தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபட வைக்கும், சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தும், அண்டை அயலாளர்களோட ஒத்து போகாத அமைப்புகளை கொடுக்கும். எனவே அதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வோட கவனத்தோட இருக்கணும். யாரு கூடயும் சண்டை சச்சரவுன்னு போயிடக்கூடாது. எல்லாரையும் அரவணைத்து எல்லாத்திலையும் கொஞ்சம் சகிப்பு தன்மையோட நம்ம செயல்படுறது நமக்கு ஒரு உத்தமமான பலன்களை சிறப்பான முறையில பெற்றுக் கொடுக்கும். குறிப்பா கோபதாப உணர்வுகளை நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. அதுக்கு தான் நான் உங்களை மெடிடேஷன் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பொதுவாகவே மீன ராசியுடைய நட்சத்திரங்கள்லாம் கொஞ்சம் ஆன்மீகவாதிகளா இருப்பாங்க. இந்த மெடிடேஷன் சம்பந்தமான விஷயங்கள்லாம் ஈடுபடக்கூடியவர்களா தான் இருப்பாங்க. எல்லாத்தையும் கொஞ்சம் பிராக்டிக்கலா திங்க் பண்ற ஒரு பர்சனா தான் இருப்பாங்க. எனவே இந்த டைமிங்ல அதை அதிகமா இன்க்ளூட் பண்ணிக்கிறது நல்லது. அந்த மெச்சூரிட்டி லெவலை இன்னும் நல்லா நம்ம பூஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஜென்ம சனி ஒரு மாதிரி நம்மள அப்படியே இருட்டடிப்பு செய்யும். மைண்ட் அப்படியே ஒரு மாதிரி இருட்டடிப்பு செய்யும். நம்ம என்ன யோசிக்கிறோம், என்ன செய்யறோம்னு நமக்கு ஒண்ணுமே புரியாது. ஆனா ஓரளவுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி நகர்த்திடுவோம். சோ அது நான் உங்களுக்கு பாக்குற ஒரு சிறப்பான விஷயமா பாக்குறேன். எனவே இந்த நேரத்துல கோபதாப உணர்வுகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது சிறப்பு. சகிப்புத்தன்மையோட செயல்பட வேண்டியது அவசியம். அடுத்து இளைய சகோதர சகோதரிகளோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். இளைய சகோதர சகோதரிகள் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அவர்களோட சண்டை சச்சரவோ அல்லது அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில சில வருத்தங்களோ ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. சோ அதுல நம்ம கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது. அடுத்து இந்த கம்யூனிகேஷன் பண்ணும்போது மத்தவங்களோட பேசும் பொழுது நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்கணும். சில சமயங்கள்ல பேசக்கூடாத வார்த்தைகளை அவசரப்பட்டு பேசுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. எனவே இந்த டைமிங்ல இந்த பேச்சுவார்த்தை கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சில எரர் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுலயும் நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்கிறது சிறப்பு. அதே போல இந்த தகவல் தொடர்பு துறை சார்ந்த பணிகளில் ஈடுபடக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். மேலும் இந்த ஜென்ம சனி காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இடமாற்றம் நடக்க ஆரம்பிக்கும். இப்போ நீ இருக்கிற இடத்தை விட்டு ஒரு மைல்டான சேஞ்சஸ் இந்த ஜென்ம சனி நமக்கு கண்டிப்பா பண்ணும். அடிக்கடி பயணம் ஏற்படுற மாதிரி இருக்கும். சின்ன சின்ன பயணங்கள் அடிக்கடி பண்ண வேண்டிய சூழ்நிலை வரலாம். எனவே சின்ன இடமாற்றம், பயணம் இது சார்ந்த வகையில ஒரு சில சேஞ்சஸ் இந்த நேரத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது சனி பகவானுடைய சமசப்தம பார்வை நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 7ஆம் இடத்துல பதியும். 7ஆம் இடம் அப்படிங்கிறது திருமணம், வாழ்க்கை துணை, நண்பர்கள், கூட்டு தொழில், கூட்டாளிகள் இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் வந்து இந்த 7ஆம் இடம் தான். இதுல சனி பார்வை படும்போது சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கிரியேட் பண்ணும். எனவே திருமண முயற்சியில இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த ஜாதக பொருத்தம்லாம் கொஞ்சம் சரியா பார்த்து பண்ணிக்கணும். இந்த நேரத்துல பிடிவாத குணம் அதிகரிக்கும். இந்த காதல் உறவுல ஈடுபடக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த டைமிங்ல கொஞ்சம் பிடிவாத உணர்வுகள், பிடிவாத குணம்லாம் அதிகரிக்கும்.
அங்கீகரிக்கும், இவங்கள தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்த கால்ல நிக்கிற ஒரு அமைப்புலாம் ஏற்படும். எனவே திருமணம்னு வரும்போது கொஞ்சம் ஜாதக பொருத்தம்லாம் சரியா பார்த்து பண்ணிக்கணும். திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். திருமண முயற்சிகள் சில பேருக்கு தாமதப்படுற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா பயப்பட வேண்டாம். ஜென்ம சனியில நிறைய பேருக்கு திருமணம் நடக்கும். ஆனா என்ன, அந்த ஜென்ம சனியில நடக்கிற திருமணம்லாம் ஒரு மாதிரி குழப்பத்தோட, சில தடை தாமதம், சில வருத்தங்களுக்கு பிறகு நிகழும். அவ்வளவுதானே டிஃபரெண்ட் தவிர மற்றபடி திருமணம் நடக்கும். திருமண முயற்சிகள் இருக்கீங்க, ஏஜ் ரொம்ப கடந்து போச்சு, இப்போதான் தசா புக்தி உங்களுக்கு ஃபேவரா வந்திருக்கு, இந்த டைமிங்குள்ள திருமணம் பண்ணணும்னு ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னாக்கா தாராளமா திருமண முயற்சிகளை தொடரலாம். சுப செய்திகள் உண்டு. சில தடை தாமதத்திற்கு பிறகு கொஞ்சம் தாமதப்பட்டு அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா நடக்கும், கவலைப்பட வேண்டாம். திருமண முயற்சிகளை பண்ணலாம் தாராளமா. அதே மாதிரி பொருத்தம்லாம் கொஞ்சம் சரியா பார்த்து கொஞ்சம் சரியான மேட்சஸ் நீங்க பொருத்திக்கிறது நல்லது. அடுத்தது நம்ம பார்க்கிறது நண்பர்கள், நட்பு வட்டாரம். இவர்கள் சார்ந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். நண்பர்களோட சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. நட்பு வட்டாரம் சார்ந்த வகையிலையும் நம்ம கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. இருப்பினும் இந்த வக்ர சனி வந்து உங்களுக்கு பல வகையில நிறைய ரிலாக்ஸேஷனை கொடுத்திருக்கும். பிரிந்த நண்பர்கள்லாம் ஒண்ணு சேர்ந்திருப்பாங்க. நண்பர்களோட ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு நிவர்த்தி ஆயிருக்கும். புதிய நண்பர்கள்லாம் கிடைச்சிருப்பாங்க. சோ அதெல்லாம் அந்த வக்ர சனி உங்களுக்கு கொடுத்திருக்கும். இப்போ சனி பகவான் ரீஸ்டார்ட் ஆக போறாரு. ரீஸ்டார்ட் வக்ர சனி வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில டிராவல் பண்ண போது. எனவே நண்பர்கள், நட்பு வட்டாரம், புதிய மனிதர்கள், புதிய நண்பர்கள் இவர்கள் சார்ந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனமா கேர்ஃபுல்லா இருக்கணும். சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் ஏற்படுறது வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. அடுத்தது வந்து இந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது கலத்திர ஸ்தானம். உடைய வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய இடம். ஆல்ரெடியே நிறைய பேருக்கு பார்த்தோன்னா வாழ்க்கை துணையோட ஒரு மாதிரி போராட்ட அமைப்புகள்லாம் இருந்திருக்கும். அல்லது வாழ்க்கை துணையால ஒரு மாதிரி மருத்துவ செலவு ஏதோ ஒரு விதத்துல வருத்தத்தை அப்படியே மைல்டா கொடுத்திருக்கும். வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் அதிகமான கருத்து போராட்டம்லாம் ஏற்படுற மாதிரி ஒரு ஃபீல்னஸ் கொடுத்திருக்கும். இந்த வக்ர காலகட்டங்கள்ல எல்லாத்துலயும் ஓரளவுக்கு ரிலீஃப் பண்ண கிடைச்சிருக்கும். இப்போ நவம்பர் 27க்கு பிறகு சனி பகவான் ரீஸ்டார்ட் ஆகுறதுனால, ஜென்ம சனி ரீஸ்டார்ட் ஆகுறதுனால வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் சகிப்புத்தன்மையோட செயல்பட வேண்டியது அவசியம். வாழ்க்கை துணை என்ன சொன்னாலும் பெருசா கேர் பண்ணிக்காம ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கொஞ்சம் அனுசரிச்சு செயல்படுறது நல்லது. அதே மாதிரி வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல அக்கறை செலுத்திக்கணும். அவருடைய உறவு நிலையை கொஞ்சம் பராமரிச்சு தக்க வச்சுக்கிறது நல்லது. இந்த நேரத்துல அவசரப்படுவோம், உணர்ச்சி வசப்படுவோம், கோபப்படுவோம். இதெல்லாம் அந்த நேரத்துல கொஞ்சம் அதிகமா ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் அக்கறையோட செயல்படுறது, சகிப்புத்தன்மையோட செயல்படுறது ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி இந்த வக்ர காலகட்டங்கள்ல சண்டை போட்டு பிரிஞ்சவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்திருப்பாங்க. இப்போ இந்த ஜென்ம சனி ரீஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் பழைய விஷயத்தை திரும்ப பேசி அசை போட்டு அதை திரும்ப அந்த குழப்பத்தை மீண்டும் உருவாக்கிக்க கூடாது. அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். மற்றபடி எதுவும் பெரிய அளவுல குழப்ப அமைப்புகளோட இல்ல. 7ல சனி பார்வை இருக்கிறதுனால எதுவும் ஒரு க்ளோஸ்னஸா இருக்காது. ஏதோ ஒரு மாதிரி பற்று இல்லாம கொஞ்சம் முன்ன பின்ன எரரா இருக்கிற மாதிரி ஃபீலை கொடுக்கும். ஒரு மாதிரி சின்ன மன வருத்தங்களை கொடுக்கும். அவ்வளவுதானே தவிர அதை நம்ம கொஞ்சம் சகிப்புத்தன்மையோட செயல்பட்டுட்டோம்னாக்கா அதுல நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சிடும். அடுத்த அந்த நேரத்துல கூட்டு தொழில்னு எதுலயும் இறங்கிடக்கூடாது. கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த தொழில் கூட்டாளிகளோட கொஞ்சம் அக்கறையோட கவனத்தோட இருக்கணும். மேலும் மேலும் கூட்டு தொழில இன்வெஸ்ட் பண்ணி எதுலயும் லாக் ஆயிட வேண்டாம். சோ அதுலயும் நம்ம கொஞ்சம் கேர் எடுத்துக்க வேண்டியது அவசியம். அடுத்தது மாணவ மாணவிகளுக்கு நம்ம பார்க்கும்போது ஜென்ம சனி ஒரு மாதிரி குழப்ப அமைப்புகளை கொடுத்தாலும் நல்ல வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைச்சிடும். உங்களுடைய ஆசானுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். அதனால எல்லாத்தையும் சமாளிச்சிடுவீங்க. நட்பு வட்டாரம், நண்பர்கள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கணும். நண்பர்களால தேவையில்லாத மன உளைச்சல், தேவையில்லாத தலைவலிகள்லாம் வரலாம். எனவே நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய நண்பர்கள் ஒரு சரியான நண்பர்களா, நல்ல நண்பர்களா இருக்கிறது ரொம்ப நல்லது. சோ நீங்க பழகக்கூடிய நபர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அவங்க நல்ல ஒரு பர்சனா இருக்காங்கன்னா அவங்க கூட நீங்க அதிகமா பழக்க வழக்கங்கள் வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்றது நல்லது. தீய பழக்க வழக்கங்கள் உடைய நண்பர்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னாக்கா இந்த நேரத்துல நண்பர்கள் செய்யற தேவையில்லாத விஷயங்கள்னால நமக்கு தேவையில்லாத கெட்ட பேர் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. அதனால அதுல கொஞ்சம் நம்ம கவனமா இருந்துக்கிறது சிறப்பு. மற்றபடி மாணவ மாணவிகளுக்கு ஒரு தெளிவான வழிகாட்டுதல் கிடைக்கும். அதன்படி மாணவ மாணவிகள் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல ஒரு நல்ல முன்னேற்றத்தையே அடைவாங்க. அடுத்தது சனி பகவானுடைய 10வது பார்வை ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல பதியும். இந்த 10ஆம் இடத்துல சனி பார்வை படுறது வந்து பார்த்தோம்னா நிறைய பேருக்கு தொழில் சுமை, உத்தியோக சுமையை கொடுத்துரும். நவம்பர் 27க்கு மேல தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கணும், அக்கறையோட இருக்கணும். அவசரப்பட்டு தொழிலை விடுறது, அவசரப்பட்டு உத்தியோகத்தை ரிசைன் பண்றது, அவசரப்பட்டு உத்தியோகத்தை விடுறது, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இந்த நேரத்துல தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ஒரு மாதிரி சுமை அமைப்புகள் இருக்கும். கொஞ்சம் சகிப்புத்தன்மையோட மல்லுகட்டி நகர்த்த வேண்டியது அவசியம்.
அவசியம். தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா அக்கறையோட செயல்படுறது ரொம்ப நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். மேலும் அவசரப்பட்டு நான் உத்தியோகத்தை சேஞ்ச் பண்றேன், தொழிலை சேஞ்ச் பண்றேன்னு சொல்லி அவசரப்பட்டு மாற்றம் செய்து எதுலையும் மாட்டிக்க கூடாது. அதுலயும் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ஏன்னா ஜீவனஸ்தானம் சனியுடைய ஆதிக்கத்துல வருது. அதனால அது ஒரு மாதிரி சுமை அமைப்புகளை கொடுத்து மாற்றத்தை நோக்கி பயணிக்க வைக்கும். நிறைய பேருக்கு ஃபீல்டு சேஞ்ச் ஆகும். பாக்குற வேலையை விட்டுட்டு வேற ஒரு வேலைக்கு ஜம்ப் ஆவாங்க, அல்லது வேற கம்பெனிக்கு ஜம்ப் ஆவாங்க. சம்திங் ஏதோ ஒரு விஷயம் ஒரு சேஞ்சஸ் நடக்கும். அது பெரிய அளவுல ரிஸ்கா இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த 10ஆம் இடத்துல சுபகிரகத்துடைய பார்வையெல்லாம் இல்ல, சனி பகவான் ஒருவர் மட்டும்தான் பாக்குறாரு. எனவே தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ஹைலி ரிஸ்க் எல்லாம் எடுக்கக்கூடாது. இந்த நேரத்துல உத்தியோகத்தை விட்டுட்டீங்கன்னா அந்த மீண்டும் ஒரு புதிய உத்தியோக வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகிறதுலாம் வாய்ப்பு உண்டு. அதனால இருக்கிறத நகர்த்துறதுக்கு பெஸ்டான ஒரு டைம் பீரியட் இது. ஹை ரிஸ்க் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது, பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, தொழிலை சேஞ்ச் பண்றது, தொழிலை ரிசைன் பண்றது, அதுக்கெல்லாம் இது ஃபேவரான டைம் பீரியட் இல்ல. அதனால அதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி பணிபுரியக்கூடிய இடத்துல சக ஊழியர்களோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். சக ஊழியர்களோட ஏதாச்சும் வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள்லாம் ஏற்படலாம், கொஞ்சம் மனஸ்தாபங்கள்லாம் ஏற்படலாம். இல்ல சக ஊழியர்களை கொஞ்சம் அனுசரிச்சு செயல்படுறது ஒரு சிறப்பான ஒரு வளர்ச்சியை பெற்றுக் கொடுக்கும். அடுத்தது பொருளாதாரம் அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது 12ல ராகு, ஜென்ம சனி காலகட்டம் வேற. குரு பார்வையில வரதுனால மேனேஜ் பண்ற கெப்பாசிட்டி உண்டு. இருந்தாலும் விரய சனி நமக்கு பொருளாதார ரீதியா ஒரு மாதிரி நிறைய அனுபவ பாடங்களை கத்து கொடுத்துச்சு. இப்ப ஜென்ம சனி போயிட்டு இருக்கு, விரய ராகு இப்ப நடந்துகிட்டு இருக்கு. எனவே பொருளாதார ரீதியா ஓட்டக்குடத்துல தண்ணி நிரப்புற கதை தான். மீனத்துடைய நட்சத்திரங்கள் எல்லாம் பார்த்தோம்னா இப்ப எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில நிக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு குறைய கண்டிப்பா சொல்லுவாங்க. ஏன்னா 12ல இருக்கிற ராகு அதிகமான விரய செலவுகளை கொடுக்கும். நீ எவ்வளவு சம்பாதிக்கிறீங்களோ அதை தாண்டியே விரைய செலவு. எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில நிக்காது, கைக்கு பத்தாது, மாத்தி மாத்தி செலவு வந்துகிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. எனவே இந்த நேரத்துல நீங்க சம்பாதிக்கக்கூடிய பணத்தை ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட், ஏதாச்சும் ஒரு சின்னதா ஒரு சுப மாற்றத்துக்காக ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்டா நீங்க பண்ணி வைக்கிறது நல்லது. மற்றபடி இந்த நேரத்துல கையில பணமா எதுவும் வச்சுக்க வேண்டாம். ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணிடுறது நல்லது. ஏதாச்சும் பல்கா அமௌண்ட் வந்தாலும் ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறது நல்லது. மேலும் பொருளாதார ரீதியா கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்களை கவனமா இருக்கணும். இந்த நேரத்துல வெளியில பணம் கொடுத்தா அது அவ்வளவு எளிமையா நமக்கு திரும்ப கிடைக்காது. இல்ல கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது அவசியம். அவசரப்பட்டு யாருக்கும் பண உதவி பண்ணி லாக் ஆயிட வேண்டாம். குறிப்பா நண்பர்களுக்குள்ள கொடுத்தல் வாங்கல் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த டைமிங்ல நண்பர்களுக்குள்ள கொடுத்தல் வாங்கல் இருந்தா அதுவே ஒரு மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும், சில குழப்ப அமைப்புகளை கொடுக்கும். சோ அதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். மீன ராசிக்கு சொல்லவே வேண்டாம், ஆல்ரெடி நிறைய அனுபவ பாடங்கள்லாம் வந்தாச்சு. ஜென்ம சனி என்னவோ இப்போதான் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ள நிறைய பேருக்கு நிறைய அனுபவ பாடங்கள்லாம் கிடைச்சிருக்கும். எனவே பணம் சம்பந்தப்பட்ட விஷயம், கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயம், இதுல எல்லாம் கொஞ்சம் அக்கறை எடுத்து செயல்பட வேண்டியது அவசியம். இதுலயும் அவசரம் காட்ட வேண்டாம். அதே மாதிரி கடன் சுமை ஒரு சிலருக்கு இருக்கும். கடன் பிரச்சனை, நான் சம்பாதிக்கிற பணத்துல முக்கால்வாசி நான் கடன் தான் சார் கட்டுறேன் அப்படிங்கிற பர்சன்லாம் நிறைய பேர் இந்த ஜென்ம சனி காலகட்டங்கள்ல இருப்பாங்க. இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கு கடன் வாங்கி நம்ம கடன் கட்டுறது பெட்டரான விஷயம் தான், நல்ல விஷயம் தான் அது. ஏன்னா சம்பாதிக்கிற பணம் எப்படியோ கரைய தான் போகுது, அது கடனால கரையிறது ஒரு வகையில நல்ல விஷயம் தான். சில பேர் மருத்துவத்திற்காக கடன் வாங்கியிருப்பாங்க, அது நம்ம சுபமா எடுத்துக்க முடியாது. நீங்க வேற ஏதாச்சும் நல்ல விஷயம், வீடு கட்டுறது அல்லது வீட்டுல சுபகாரியங்கள், திருமணம் சார்ந்த வகையில ஏதாச்சும் நீங்க கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அது சுப செலவுகள்ல வரும். அதுக்கு நீங்க கடன் கட்டுறீங்கன்னா கவலையப்பட வேண்டாம். அந்த கடன்லாம் நீங்க எளிமையா அடைச்சிடலாம். இந்த 7.5 சனி முடியும் போது கடன் சுமையில இருந்தெல்லாம் கம்ப்ளீட்டா வெளியாகி வந்துருவீங்க. அதனால அந்த சுப விசேஷங்களுக்கு கடன் வாங்கி கடன் கட்டுறீங்கன்னா அதை நினைச்சு கவலைப்படாதீங்க. மற்றபடி அசுபம் சார்ந்த வகையில உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு இந்த மருத்துவ செலவுக்காக கடன் வாங்கி இது பண்றதுதான் கொஞ்சம் மைனஸான விஷயம். இருப்பினும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நீங்க ரெக்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படிங்கிற அடிப்படையில அதையும் நம்ம சுபத்துவமாவே எடுத்துக்கலாம். இல்ல கடன் சுமைகள்லாம் ஒரு சிலருக்கு இருக்கும். அந்த கடன் சுமையை நினைச்சாலும் கவலைப்பட வேண்டாம். கடனை கட்டிட்டு இருங்க. ப்ராப்பரா குளிகை நேரத்துல உங்களுடைய கடனை திரும்ப கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்படி நீங்க அந்த குளிகை நேரத்துல கட்டும்போது அந்த கடனானது மிக விரைவாக அடைப்படும். எனவே கடன் சுமையில மாட்டிட்டு இருக்கீங்கன்னா அந்த கடனை அப்படியே மெல்ல மெல்ல கட்டிட்டு வாங்க. 7.5 சனி முடியும் போது கம்ப்ளீட்டா அந்த கடன் சுமையில இருந்து வெளில வந்துடலாம். அதே மாதிரி மீனத்துக்கு நான் ஒரு பாசிட்டிவான ரிவ்யூ என்ன சொல்லுவேன்னா, 6ல கேது பகவான் இருக்கிறது தைரிய அபிவிருத்தியை கொடுத்துரும். என்ன ஆனாலும் பாத்துக்கலாங்கிற மாதிரியான ஒரு மனநிலையை கொடுத்துரும். கடன் இப்போ நீங்க கேட்டாலும் கிடைக்கும், வாங்கின கடனை திரும்ப கட்டுறதுலயும் மும்முரமா இருப்பீங்க. சோ அதெல்லாம் நான் சுபத்துவமா பாக்குறேன். எவ்வளவு போட்டி எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் சமாளிச்சிடுவீங்க. அதுவும் உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு ரிவ்யூ இருக்கு. ஏன்னா 6ல இருக்கிற கேது எதிரிகளை அழிக்கும், நோயை அழிக்கும், கடன் சுமையை அழிக்கும், கடன் பிரச்சனையில இருந்து வெளில வரதுக்கு முயற்சி செய்ய வைக்கும். சோ இதெல்லாம் நான் உங்களுக்கு பாசிட்டிவா பாக்குறேன்.
ஓவராலா இந்த சனி வக்ர நிவர்த்தி பலன்களை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி நிறைய வார்னிங் தான் கொடுத்திருக்கேன். நிறைய கவனமா இருக்க வேண்டிய விஷயம் தான் நிறைய இருக்கு. இருப்பினும் குரு பார்வையில மிக முக்கியமான இடங்கள்லாம் வர்றதுனால பாதிப்புகள் பெரிய அளவுல இருக்காது. வர இருக்கிற 2026ஆம் வருடம் மீனத்துக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். சுமை அமைப்புகள் வருதே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட வேண்டாம். அந்த சுமை அமைப்புகளின் மூலமா தான் நம்முடைய வாழ்க்கையை நம்மளால உயர்த்தி கொள்ள முடியும். எனவே ஜென்ம சனி 7.5 சனியில கிடைக்கக்கூடிய அனுபவ பாடங்கள் அடுத்த 30 வருடத்திற்கு நம்முடைய வாழ்க்கையை லீட் பண்றதுக்கான அனைத்து வகையான ஹிண்ட்டையும் நமக்கு கொடுத்துரும். அதனால நல்லா லேர்ன் பண்ணுங்க, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. 7.5 சனியில விரய சனி காலகட்டத்திலே பணம்னா என்ன, பணத்துடைய மகிமை என்ன, கடன் தொந்தரவுனா என்ன அப்படிங்கறதெல்லாம் தெளிவா காமிச்சு கொடுத்திருப்பார் சனி பகவான். ஜென்ம சனியில ஒரு பிரஷரான அமைப்பை கொடுத்து அந்த பிரஷரான அமைப்பை எப்படி நம்ம ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செக்கிங் எல்லாம் பண்ணுவாரு. சோ அவர் பண்ற செக்கிங்ல நம்ம வெற்றியாகி அடுத்த கட்டத்துக்கு நகரணும். சோ இதுதான் டாஸ்க். இதை எப்போதும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஜென்ம சனி நடக்க ஆரம்பிச்சிட்டாலே பிள்ளையார் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் சிறப்பை தரும். சிவபகவானுடைய வழிபாடும் சிறப்பை தரும். அதே மாதிரி இந்த நேரத்துல தான தர்மங்கள் நிறைய பண்றது உத்தமம். நிறைய உணவு தானம் பண்ணுங்க, வஸ்திர தானம் பண்ணுங்க, ஏழை எளியோருக்கு உங்களால முடிஞ்ச சின்ன உதவி. இறைவன் உங்களை கொடுக்கிற இடத்துல வச்சிருக்காருன்னா உங்களால முடிஞ்ச சின்ன உதவியை மற்றவர்களுக்கு பண்ணுங்க. நீங்க மற்றவர்களுக்கு உதவும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சுமையான அமைப்புகள்லாம் கண்டிப்பா குறையும். அது 200% நல்லா அடிச்சு சொல்ல முடியும். எனவே உணவு தானம், பசியோடு இருக்கிறவங்களுக்கு ஒருவேளை உணவு உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க பண்ணலாம். சோ அதை நீங்க பண்ணும்போது நிறைய சுப மாற்றம், சுப வளர்ச்சி நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில நிகழ ஆரம்பிக்கும். சனி பகவானுடைய ரூலே இதுதான். இந்த ஜென்ம சனி 7.5 சனியில அவரவர்களுடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப பலாபலன்கள் அவரவர்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். எனவே இந்த டைமிங்ல இந்த சனி பகவானுடைய ஆதிக்கத்தை நம்ம கொஞ்சம் டவுன் பண்ணி வைக்கணும்னாக்கா அதுக்கு தான தர்மம், மற்றவர்களுக்கு சேவை, தனக்குன்னு இல்லாம பிறருக்காக வாழ்றது, இப்படி நம்முடைய மனநிலையை மாத்திக்கும் போது நமக்கு பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது. ஆசைகள் எல்லாம் குறையும். மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீயா ஆகும். அடுத்தடுத்த கட்டத்திற்கான அந்த பாதைகள் நம்முடைய கண்களுக்கு புலப்படும். எனவே நான் சொல்லியிருக்க அந்த சின்ன சின்ன ரெமடிஸ் எல்லாம் பண்ணுங்க. மெடிடேஷன் கண்டிப்பா பண்ணுங்க. சின்ன சின்ன யோகாசனம் பண்ணுங்க. மூச்சு பயிற்சி, தியானம் இதெல்லாம் உங்களுக்கு இந்த நேரத்துல உத்தமமான பலன்களை கொடுக்கும். இதெல்லாம் ட்ரை பண்றது ஒரு சிறப்பான வளர்ச்சியை இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் கூட நமக்கு பெற்றுக் கொடுக்கும். எனவே சொல்லியிருக்க விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. மற்றபடி இந்த ஜென்ம சனி நமக்கு பெரிய அளவுல பாதிப்பெல்லாம் கொடுக்காது. குரு பார்வையில சனி பகவான் வருதுனால எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி ஒரு நல்ல வழிகாட்டுதலின் அடிப்படையில தான் நம்மளுடைய பயணம் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் இருக்க போகுது. அல்ல யாரும் ஜென்ம சனி நினைச்சு ஒரி பண்ணிக்க வேண்டாம். சொல்லியிருக்க விஷயங்கள்ல சின்ன சின்ன கவனம் செலுத்திக்கிறது சிறப்பு. அலட்சியம் இல்லாம கவனம் செலுத்திட்டோம்னாலே சனி பகவான் பெரும்பாலும் நமக்கு பாதிப்புகளை கொடுக்க மாட்டார். எங்க நம்ம அலட்சியம் காட்டுறோமோ அந்த இடத்துல ஒரு அடி அடிப்பாரு சனி பகவான். எனவே அலட்சியம் இல்லாமல் கவனமாக செயல்படுங்க. எல்லாமே நமக்கு சுபத்துவமா நல்லபடியாகவே நடக்கும். வாழ்த்துக்கள். நன்றி. இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான். இது உங்களுடைய ராசி, உங்களுடைய லக்னம், உங்களுடைய நட்சத்திரம் அதன் அடிப்படையில கோச்சார ரீதியா கணிக்கப்பட்ட ஒரு பொது பலன். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் பிளஸ் தசா புக்தி அந்தரம் இதை பொறுத்து மாறுபடும். உங்களுக்கு யோக தசை நடக்குதுன்னா பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஜென்ம சனியில கூட நல்லதெல்லாம் நிறைய நடக்கும். அவயோக தசை நடக்குதுன்னா ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த ஜென்ம சனியில ஒரு மாதிரி ஒரு வழி பண்ணிடும். ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனையை கொடுக்கும், ஒரு சிலருக்கு நோய் அமைப்புகளை கொடுக்கும், ஒரு சிலருக்கு லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போக முடியாம நிறைய செக் வந்துகிட்டே இருக்கும். அது அவயோக தசை நடந்து 7.5 சனி நடக்கிறவங்களுக்கு. எனவே உங்களுக்கு என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குதுன்னு பாருங்க. அது உங்களுக்கு ஃபேவரா அன்ஃபேவரான்னு பாருங்க. அதன் பிறகு இந்த கோச்சாரத்தை எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவான ப்ரெடிக்ஷன், தெளிவான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் நம்மளுடைய சேனல்ல அதுக்கு முன்னாடி நவ கிரகங்களுக்கு உள்ள 12 ராசிகள்ல நின்ற பலன்களை நம்ம கிளியரா கொடுத்திருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். உங்களுடைய ஜாதகத்துல சனி பகவான், குரு பகவான், புஜாதி ஐவர்கள் என்று சொல்லக்கூடிய சனி, புதன், குரு, சுக்கிரன், செவ்வாய் இந்த கிரகங்கள்லாம் எந்த பிளேஸ்ல இருக்கோ அதுக்கு ஒரு பொது பலன் கொடுத்திருக்கோம். அது உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் பொருந்தி வருது அப்படிங்கறத அந்த வீடியோ பார்த்து ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணுங்க. இந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மேலும் 12 ராசி, 12 லக்னம், 27 நட்சத்திரத்துக்கான பொது பலன்கள் ரொம்ப கிளியரா நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த பதிவுகளை நீங்க பார்க்கும்போது உங்களை பற்றிய, உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு சின்ன புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். அதற்கான லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். சோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.